ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வர்ற அந்த வசனத்தை வச்சு, பிரபலமான அந்த வசனம் அதை வச்சு எழுதப்பட்டது. கர்த்தரில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, எதுவும் தீமைக்கு ஏதுவாக அல்ல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சில நேரத்தில் தீமை மாதிரி தெரியும், ஆனால் ஒரு சில காரியங்களை கடந்து போகிறோம், பாதையில் செல்லுகிறோம், தீமை மாதிரி தெரியுது, கஷ்டம் மாதிரி தெரியுது. ஆனால் முடிவில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நன்மை நமக்கு புரிகிறது. கர்த்தர் நம்ம அழிக்க பார்க்கல, கெடுக்க பார்க்கல, நம்மளை நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறோம் கர்த்தரோடு கூட. அதனால் நம்ம அழிக்கிறது இல்லை, அவர் நம்ம திருத்துறார். சில நேரம் இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்க. ஏன்னா அவங்க ஒழுங்காக கீழ்ப்படியில், சொல்கிற பேச்சு கேட்கல, நாங்கள் எங்கள் வழியில் தான் நடப்போம்னாங்க. சரின்னு மறுபடியும் சிறையிருப்பு, எகிப்து சிறையிருப்பு போதாதுன்னு பாபிலோனிய சிறையிருப்பு. கஷ்டம்தான் சிறையிருப்பு தான், 70 வருஷம். ஆனால் அதையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுறாரு. ஏன்னா இவங்களை விடுற மாதிரி இல்லை கர்த்தர். ஏன்னா இவர் அவருடைய பிள்ளைங்க, அப்படி உடன்படிக்கையின் மக்கள். திருத்தணும், ஆனால் விட்டுற முடியாது, சரி பண்ணணும். எங்களை 70 வருஷத்துக்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றேன்னு தீர்க்கதரிசியெல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வருவார் ஆண்டவர். கொண்டு வந்தார். அதுக்குன்னு சரித்திரத்தையே நகர்த்துகிறார். அதுக்குன்னு ஒரு ராஜாவை எழுப்பி, அதான் கடவுளை அறியாத ஒரு ராஜா, அவனை எழுப்பி அவன் திருப்பி போக விரும்புகிறவங்களாம் போகலான்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, இவங்க திருப்பி கிளம்பி போனால் வழியில் எங்கேயாவது யாராவது அடித்து எல்லாத்தையும் பிடிங்குவாங்களேன்னு பயந்துட்டு இருந்தாங்க. பாதுகாப்புகள்லாம் ஆள்லாம் அனுப்பி போய் எங்கள் பாழடைஞ்சு போயிருக்கிற எருசலேம் பட்டணம், தேவாலயத்தெல்லாம் திரும்பி காட்டணும். அதுக்கெல்லாம் காசு தேவை, பணம் தேவை. காசையும் கொடுத்து ஃபைனான்ஸும் பண்ணி, யாரோ ஒரு கடவுளே அறியாத ராஜா எல்லாம் பண்ணி திருப்பி அனுப்புகிறான். சைரஸ்னு ஒரு ராஜா, கடவுள் அவனை பே பண்ண வைக்கிறார் தேவாலயத்தெல்லாம் கட்டுறதுக்கு. எப்படி பண்ணுறாரு பாருங்கள் கர்த்தர். இயேசுவின் காலத்தில் இயேசு பிறப்பார்னு, பெத்லஹேமில் பிறப்பார்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டான் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே அந்த காலம் வந்தபோது இந்த காரியம் நிறைவேறும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே அன்னைக்கு இருந்த ரோமாபுரியை சேர்ந்த மன்னரை ஒரு கட்டளையை பிறப்பிக்க வச்சு கணக்கெடுப்பு நடத்தணும், சென்சஸ் நடத்தணும்னு சொல்லி எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க பேர் கொடுக்கறதுக்கு. இவங்க ஊர் பெத்லஹேமுக்கு வர்றாங்க. அங்கே தான் பிள்ளை பிறந்துடுது. அந்த நேரத்தில் அங்கே பிள்ளை பிறகுது. தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே நிறைவேறிச்சு. அதுக்கு யாரை பயன்படுத்துகிறார்? யாரோ ஒரு ராஜா, அவனை ஆண்டவருக்கே தெரியாது. அவன் மனதை மாற்றி சரித்திரத்தையே நகர்த்தி சட்டமெல்லாம் போட வச்சு அவர் சொன்னதை நிறைவேற்றத்துக்கு பண்ணுறார். நமக்காக அவர் சரித்திரத்தையே நகர்த்துகிற தேவன். உலகம் ஒன்றும் மனுஷர்கள் கையில் கிடையாது. கர்த்தர் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாம் நடக்கும்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார். பார்க்குறதுக்கு மனுஷர்கள் மாதிரி தெரியுது, ஆனால் பின்னால் கர்த்தர் இருக்கிறார். அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ராங்காக போயிடாது. நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சில நேரம் சில காரியங்கள், ஆனால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கும். சில சூழ்நிலையில் கடினமாக தெரியலாம், ஆனால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நான் நம்புகிறேன் அதை. ஏன்னா என்னுடைய கர்த்தர் நல்லவர். நான் ஒரு இரத்த உடன்படிக்கையில் அவரோடு இருக்கிறேன். என்னை அவர் உதறி தள்ளிட முடியாது, என்னை கைவிட்டுற முடியாது. ஏதோ நான் சில குறைகள் என்கிட்ட இருக்குதுன்றதுனால என்னை தூக்கி போட்டு போயிட முடியாது. அவர் இந்த உடன்படிக்கை அந்த மாதிரி என்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ண வேண்டியவராக. என்னை பெத்த தகப்பை எப்படி பிள்ளை எவ்வளோ கெட்டு போனாலும் பின்னாடியே போய் கூப்பிட்டு வந்து அவனை சரிப்படுத்தி எல்லாம் பண்ணுறது போல் இவர் பெத்த தகப்பனை காட்டிலும் முக்கியமானவர் சிருஷ்டித்த தேவன். அவர் தகப்பன், எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தகப்பனாக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம விடுறதில்லை, அவர் நம்ம அழிந்து போக விடுறதில்லை. நம்மை திருத்த முயற்சிக்கிறாரு, சரி பண்ண முயற்சிக்கிறாரு, சரியான வழியில் கொண்டு வர முயற்சிக்கிறாரு, ஆசீர்வதிக்க முயற்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறதுக்கான எல்லா காரியங்களையும் பண்ணுகிறார். ஆகவே சூழ்நிலையில் கடினமாக இருக்கும்போது கர்த்தரை நம்புகள்.
எல்லாம் நன்மைக்காக, தீமைக்காக எதுவும் இல்லை என்பதை நம்புங்கள். ஆமென்.